குட்டி விலாக் அதாவது என்னதுன்னா நைட் சாப்பாடு. நைட்டு டிஃபன் பார்க்க போகிறோம் என்னென்னு. எல்லார் வீட்லேயும் கேஷுவலாக உள்ளது தான் இட்லி, சாம்பார், சட்னி. சாம்பார் சட்னி, சட்னியும் இட்லியும் கேஷுவலாக உள்ளது. சாம்பார் வந்து மேக்ஸிமம் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு கற்றுக் கொடுக்கேன். பேச்சுலர்ஸுக்கு உள்ளது, பேச்சுலர்ஸ்க்கு ஈஸியாக செய்யக்கூடியது. பருப்பு இல்லாமல் இட்லி சாம்பார். நம்ம ரோட் சைடு கையேந்தி பவன் ரோட் சைடில் உள்ள அந்த வண்டி கடையில் உள்ள சாம்பாரை ஈஸியாக வைக்க போகிறேன். பொருட்கள் ரொம்ப கம்மியான பொருட்களோட ஈஸியாக வைக்க போகிறேன். தேவையானது வெங்காயம், தக்காளி, கடலை மாவு, சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி, காயப்பொடி, இந்த மாதிரி மட்டும்தான். வேறு பருப்பு கிடையாது, காய்கறி கிடையாது, எதுவுமே கிடையாது. வாங்க வீடியோக்குள்ளே போய் முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போய் சாம்பார் வச்சு சாப்பிட்டு ஒரு குட்டி விழா கட்டுவோம். இப்போ இதே மாதிரி ஒரு பானையை வச்சுக்கிடுவோம். இது சாம்பார் வைக்கிறதுக்காண்டி இந்த பானையை வச்சுருக்கேன். ஆனால் வதக்கணும். வதக்கிறது உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, கொஞ்சம் காமிங்க. இது வடச்சட்டியில் இதெல்லாம் வைக்க முடியாது, அதனால தான் இதை வச்சுருக்கேன். ஓகே. இப்போ இதெல்லாம் நான் தயார் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து தாளிசம் பண்ணுது கடைசி. மெல்லிச்செடி போட்டு கருவேப்பிலை போட்டு கடைசி தாளிசம் பண்ணுது. இந்த வெங்காயம், இதில் ஒரு சாம்பார் வெங்காயம், இந்த சாம்பார் வெங்காயம்னு சொல்கிற ஒரு 4 வெங்காயத்தையும் கூட வச்சுக்கோங்க போடுறதுக்கு. வெங்காயம், தக்காளி, இது மட்டும்தான். கடலை மாவு இது மட்டும்தான் இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போது சமையல் எண்ணெய் ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக தான் வைக்க போகிறேன். நைட் சாப்பாடு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி நைட் சாப்பாடு தக்கன தான் வைக்க போகிறேன். ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிடுவோம் தான் இதை வதக்கிறதுக்கு. அப்புறம் தாளிக்கிறதுக்கு வேற ஊற்றுவோமா, தாளிசம் பண்ணுறது கடைசி, அதனால அப்போ வேற ஊற்றணும். அதனால் இப்போ ஒரு ஸ்பூன் போதும். ஓகே. ஊற்றிட்டு எண்ணெய் காயட்டும். நைட் சாப்பாடு இட்லி, திடீர் சாம்பார். பேச்சுலர்ஸும் பிகைனர்ஸும் ஈஸியாக கற்றுக்கிற ஒரு சாம்பார். கடலை மாவு போட்டு தானே? கடலை மாவு அப்பா என்ட்ரி அது. ஆமாம், அது சாம்பார்னு சொல்லி கடலை மாவு சாம்பார், பருப்பு சாம்பார், பருப்பு குழம்பு எது வச்சாலும் இந்த குடும்பத்தில் ஓடிடும். அடிச்சு குடிச்சிருவாங்க, கரைச்சி. அப்பாலாம் நம்ம பாயாசத்தை குடிக்கிற மாதிரி தட்டில் போட்டு குடிக்கிறது. சாம்பார்னா போதும். சாம்பார் தான் நமக்கு ரொம்ப உயிர். இந்த இப்போ என்ன காய்ச்சி ஃபேமிலியே அப்படிதான். இதில் வெங்காயத்தை போடணும். என்ன நம்ம ஜண்டான்னு இது பண்ணுற மாதிரி போகும். அது உனக்கு இந்த வாயா ஒடுக்கமாக இருக்கிறதுனால அது போக ரொம்ப தெரியுது. இதே வடச்சட்டிலன்னா இவ்வளோ தெரியாது. வெங்காயத்தை வதக்கிட்டு நல்லா வதக்கணும். ஏன்னா நம்ம கடலை மாவு பருப்பு எல்லாம் கொதிக்க விடல, சிமினி போட்டு விட்டுட்டா அந்த சவுண்டு கேட்கும். ஆமாம், சிமினி சவுண்டு கொஞ்சம் இறச்சல் சவுண்டு கேட்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கம்மியாக வச்சுருக்கேன், 0.1 தான். இந்த பழம் நாட்டு பழம் நாளைக்கு இதுக்கு சாமி கூட காலையில் இல்லை, அது தனியாக வச்சுருக்கேன். அதுக்கு தனியாக இது வந்து உங்களுக்கு வந்து குடிக்க அது சொன்னோம்ல போன வீடியோவில். அந்த இதுக்கு சரி வச்சு இன்னைக்கு குடிக்கல, நேற்று பழம் வாங்க மறந்துட்டோம். ஆமாம், இன்னைக்கு குடிக்கல. இல்லை, அந்த பழம் இருந்துச்சு. இல்லை, அது முந்தா நாள் உள்ள பழம் நேற்று போட்டு குடிச்சிட்டோம். இன்னைக்கு நேற்று நைட் பழம் வாங்கிட்டு வரல. இல்லை, இது மல்லிச்சை. ஓகே. இது கூட வந்து ஆப்ஷனல் தான். மல்லி செடியெல்லாம் வந்து இது கூட இல்லாமலும் சாம்பார் வைக்கலாம். சரியா? ஓகே. அது இதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. கையில் கிடைக்கிறத வச்சு இருக்கிறத மேனேஜ் பண்ணி ருசியாக வைக்கலாம். எல்லாருமே வைக்கிற விதமாக வச்சா சூப்பராக இருக்கும். சூப்பராக வைக்கலாம். அதில் சாப்பிட்றவங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கணும். அதான் வேணும், இதான் வேணும், அந்த ருசியில் வேணும், இந்த விஷயம் சொல்லக்கூடாது. அவங்க செய்து தர்றதே பெரிய விஷயம். அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க யாராக இருந்தாலும். எதனாலும் வந்து பசிக்கு தான் சாப்பிடணும், அப்படி கிடையாது. ருசிக்கும் சாப்பிடணும், பார்க்கணும். சம்டைம்ஸ். வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் 2 தக்காளி, சின்ன தக்காளி தான் 2 தக்காளி வதக்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கணும். அப்பாவை காணும், இல்லை அடிக்கடி வந்துகிட்டே இருக்குமே. ஏதோ வேலையாக இருக்கும் போல. இதில் கொஞ்சமாக சால் போட்டு நல்லா வதங்கிடும். தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். ஆமாம், நீ இன்னொரு வீடியோலையும் சொன்ன அந்த டிப்ஸு இல்லை, அது எல்லாருக்கும் தெரியும், பட் எனக்கு தெரியாது.
3. மழை நல்லா இழுத்துக்கிட்டு வருது. நைட்டு மழை வரும் போல இருக்கு. ஆமா. அதுதான் பார்த்த வேகமா வந்துட்டேன். மழை ரொம்ப பிடிச்சி நம்பர் வந்து ஆமா அது வேற. இன்னும் 2-3 நாளைக்கு நல்லா மழை இருக்கு நமக்கு. இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, நியூஸ்லையும் சொல்லியிருக்காங்க. கோடை மலை. சென்னை வந்து கொடைக்கானல் ஊட்டி மாதிரி இருக்கான். செய்தியில சொன்னாங்க. அவ்வளவு குழுன்னு இருக்கான். இப்ப 2 நாளைக்கு முன்னாடி கோவில்பட்டி அப்படிதான் இருந்தது. கோயில்பட்டி இன்னைக்கு காலை அப்படிதான் இருந்துச்சு. மதியமாதான் வெயில் தானே இருக்கு. ஆமா வெயில் அவ்வளவா தெரியல. இப்போ கொஞ்சம் கடலை மாவு கரைச்சி வச்சுக்கோங்க ஒரு கிண்ணத்துல. இப்போ கடலை மாவு நல்லா கரைச்சி வச்சுக்கிடுவோன்னு. ஓகே. கூட நம்ம அந்த சாம்பாருக்கு போடுறது காட்டி இது கூட ஒரு ஸ்பூன் போடுங்க. அதுதான் நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம பருப்பு போட்டு போடுறதில்ல, அதனால இது சாம்பார் பேரே கடலை மாவு சாம்பார். ஆமா அது வந்து இன்னொரு பேர் திடீர் சாம்பாரா? இது நார்மல் சாம்பாரை விட சீக்கிரம் வச்சிடலாமா? ஆமாம், இப்போ ரெடி ஆயிடுங்க. அப்போ எனக்கு சீக்கிரமாக டின்னர் சாப்பிட்றலாம். கலக்கி வச்சுட்டு தக்காளி வந்துடுச்சு. இப்போ கொஞ்சமாக நம்ம தேவைக்கு ஏற்ப நம்மளுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், சாம்பார் பொடி ஒரு 2 ஸ்பூன் சாம்பார் பொடி, ஒரு 1/2 ஸ்பூனுக்கு வத்தப்பொடி. இப்போ கொஞ்சமாக காயப்பொடி, பெருங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு. எனக்கு ஒரு டவுட்மா, பெருங்காயம் காயம் குட்டியாக தானே இதுக்கு அப்புறம் அதுக்கு பெரிய காயம் பெருங்காயம் தெரிஞ்சு. பெருங்காயம்னா அது இருக்கிறது கண்டி இல்லை, தண்ணி ஊற்றி இப்போ கரைச்சி வச்ச கடலை மாவை இதை ஊற்றலாம். நல்லா இப்போ தேவையான அளவு உப்பு இப்போவுமே போட்டுக்கோங்க. போட்டு தண்ணி ஊற்றணும். நம்ம குவான்டிட்டிக்கு தக்கன நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். அவ்வளோதானே? சாம்பார் ரெடி. இது வந்து நெய், இந்த வெண்ணெய் ஊற்றி நெய்க்கு காய்ச்சதுக்காண்டி வச்சுருக்கேன். வெண்ணெய் எடுத்து வச்சுருந்தேன் அப்போல. இப்போ அதை காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். ஓகே. ஏன்னா நாளைக்கு காலைல சாமி கும்பிடணும்ல 4 மணிக்கு. கேமராவில் அந்த கலரே டிஃப்ரெண்ட்டாக தெரியுது, நல்லா இருக்கு. அக்கார வெடிசல் போடணும் நாளைக்கு காலையில். மை ஃபேவரட். எப்பவும் சக்கரை பொங்கல் தான் போடுவேன். நாளைக்கு அப்பா அக்கார வெடிசல் போட சொல்லி. அக்கார வெடிசல் சக்கரை பொங்கலை விட நல்லா இருக்கும். சூப்பராக எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு பிளேட் பாக்கையில் வைக்க கரண்டி வைக்கும். சரி, இப்போ வந்து சாம்பார் ரெடி. அது பார்ப்போமா? அப்போ அந்த தினமும் வெங்காயம்லாம் உள்ளே போடணும்னு சொன்னால் போடணும். ஒரு நிமிஷம். இப்போ நல்லா இறக்க போகையில் மல்லித்தலையை உள்ள போட்டணும். மல்லி தலையா இலை தலை எதுனாலும் சொல்லலாம், ரெண்டும் சொல்லலாம். மல்லியோட தலையை உள்ள போடணும், ரெண்டையும் சொல்லலாம். ஓகே, நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ தாளிசம் பண்ணி ஊற்றணும்னா சாம்பார் ரெடி. நல்லா இருந்தால் ஒரு திடீர் ரெடி. வா 15 நிமிஷம் இருக்குமா வச்சு? இருக்கும் கரெக்டாக 15 நிமிஷம் 15 minutes. வச்சு நம்ம தாளிச்சு விட்டு போகிறோம். அங்கே இட்லியை வந்துட்டு மூணுமே அட் டைமில். இந்த இன்னும் அந்த வெண்ணெய் வந்து மெல்ட் ஆகாமல் கிடக்கு ஒரு கொஞ்சம். வெண்ணெய் இந்த அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகி நல்லா சாமி கும்பிட அக்கார வரிசல் போட சொல்லியாச்சு. நீங்கள் தானே கேட்டீங்க, அதை நான் உறவுகளுக்கு சொல்லிட்டேன். நாளைக்கு அக்கார வரிசல் கேட்டிருக்காங்க, சாமி கும்பிடா தான் போட போகிறோம். இப்போ ஒரு எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி தாளிச்சு அடுப்புலலாம் எல்லாம் வேலை பார்க்கும்போது கவனமாக வேலை பார்க்கணும். ஷால் போட்டுக்கணும், ட்ரெஸ்ஸு நம்ம இதெல்லாம்
ஏற்றி எடுக்கும்போது கவனமாக இருக்கணும் எல்லாரும். எப்பவும் நம்மளுடைய சுய கவனமும் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அடுத்த கவனம் போடணும். அதான் ஃபர்ஸ்ட் முக்கியம். நல்ல சூடாகணும். இப்போ கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம் இந்த 3 போட்டு நல்லா பொரிஞ்சதும் நறுக்கி வச்சுக்கிற சின்ன வெங்காயத்தை நல்லா வதங்க கொஞ்சம் பாதியில் வதங்கினதுக்கப்புறம் தான் கருவேப்பிலை போடணும். இது வந்து சாம்பார்ல ஊத்தணுமா? எஸ், சாம்பாரில் ஊற்ற வேண்டும். வெங்காயம் பாதியில் வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா நன்றாக கிண்டி விட்டு அதில் சேர்க்கவும். அவ்வளோதான், இட்லி சாம்பார் ரெடியாக ஆல்மோஸ்ட் ரெடியாக போகுது. அப்பா வேலையை முடிச்சிருச்சா? அப்பாவுக்கு ஒரு வேலை கொடுத்துருந்தேன். என்ன வேலை பா? அது அப்பாவே விரும்பி செய்யும் அந்த வேலையை. ஆமாம், அதை கருப்பட்டி நுணிக்கிறது நாளைக்கு அக்கார வடிசலுக்கு. மண்டவெல்லம் அந்த டூட்டி வந்து அப்பாவுக்கு மட்டும்தான். சாரி, மண்டவெல்லம். ஆமாம், அப்பா மட்டும்தான் அது எப்பயுமே. கருப்பட்டினாலும் கை தூக்கும் போது கருப்பட்டி வேணுனாலும் சரி, சக்கரை பொங்கல் போடும்போது எதுக்குனாலும் அப்பா தான் வேலை வேலைக்கு தான். ஏன்னா அப்பா தான் நல்லா நுணுக்கும். அது பண்ணி முடிச்சிச்சு. ஆமாம், இது நல்லா காயணும். நெய் வெண்ணெய் நல்லா இதாகி. இது வெண்ணெயா? நான் நெய்ன்னு நினச்சிட்டு இருக்கேன். வெண்ணெயை உருக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். ஆமாம், போட்டிருக்கு, தெரியும். உறவுகள் தெரியாதவங்க, புது உறவுகள் வந்து என்னுடைய பழைய வீடியோவில் போய் பாருங்க. நெய் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். இந்த அடியில் அதை வந்து பிடிக்காம இருக்க நல்லா அப்படி கிண்டி விட்டுட்டே இருக்கணும் கொஞ்சம் நேரத்துக்கு. சாம்பார் ரெடியா? இட்லி ரெடினா சாப்பிடலாம். இட்லி ரெடியாக 4 அடுப்புல எங்க அம்மா சமைப்பாங்க. அதுதான் வாங்கினது. அதான் அட் அ டைம்ல சீக்கிரம் முடிஞ்சிடும். வேலை முடியும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் வாங்கினது. இட்லி இருந்துக்கான்னு பார்த்தா இட்லி ரெடி. வாங்க சாப்பிடலாம். வாங்க. கொஞ்சம் சூடாக கொதிக்க இருக்கு. நல்ல மல்லிகைப்பூ இட்லி. மல்லிகைப்பூ இட்லி ரெடி. சாம்பார் ரெடி. எல்லாரும் சாப்பிட வாங்க. சாப்பிடலாம். இது வந்து திடீர் சாம்பார். ஆமா, ரோட் கடை கையேந்தி பவுன் சாம்பார். வாங்க சாப்பிடலாம். ஆஹா, நல்ல பஞ்சு மாதிரி இருக்கும் இட்லி. இந்த கதை இட்லியை பார்த்தீங்களா? நல்ல பஞ்சு மாதிரி. மல்லிகைப்பூ இட்லி சுடுதா பொறுமை. ஐஸ் டே ஆவி பறக்கு. இட்லி ரெடி, சாம்பார் ரெடி. எல்லாரும் சாப்பிட வாங்க. சூப்பரா இருக்கு. டேஸ்டா இருக்கு. ஹோட்டல் சைடு சாம்பார் மாதிரியே இருக்கு. நிஜமா நல்லா இருக்கு. செம்மையா நல்லா இருக்கு. பிகினர்ஸும் பேச்சுலர்ஸும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நல்ல டேஸ்டாகவும் ருசியாகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த மழை நேரத்துக்கு இந்த சூடான மல்லிகைப்பூ இட்லி, இந்த கடலை மாவு சாம்பார் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லோரும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பை. சரி, அரங்கன் ஃபேமிலிக்கு என்னைக்கும் ஆதரவு கொடுங்க. இதே மாதிரி பல இன்னும் சுவாரஸ்யமான வீடியோக்கள் வரும். தொடர்ந்து பாருங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. பாய்.